நபிமார்கள்ல தனக்குன்னு வீடு கட்டி கொள்ளாத நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வீடு கட்டிக்கவே இல்லை. அவர் நாடோடி ஊரூரா போறது, நீங்க அல்லாஹ்வை தான் வணங்கணும், வேற எதையும் வணங்கக்கூடாது, என்னை நம்புங்கள் என்று மக்களுக்கு செய்தி சொல்றதுதான் அவருடைய வேலை. எந்த ஒரு இடத்துலயும் அவர் நிரந்தரமா வசிக்கல. அவரு ஒரு தலகாணி, ஒரு டம்ளர், எங்கேயாவது படுக்கிறதுக்கு ஒரு தலகாணி, தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு டம்ளர், இது ரெண்டும் மட்டும் தான் வச்சிருந்தாராம். ஒரு பயணம் போகும்போது ஒரு இடத்துல ஒரு ஆளு கையை தலைக்கு கொடுத்துட்டு படுத்திருந்தாராம். ஓ, படுக்கிறதுக்கு கையை கூட வச்சுக்கலாம் போல இருக்குன்னு அந்த ஆளு கையில தலகாணியை கொடுத்துட்டு நடந்தாராம். இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு ஆள் ஒரு இடத்துல அள்ளி தண்ணி குடிச்சிட்டு இருந்தாராம். அதை பார்த்த உடனே தண்ணி குடிக்கிறதுக்கு டம்ளர் தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லைன்னு அவர் கையில டம்ளரை கொடுத்துட்டு அதை விட்டுட்டு போயிட்டாராம். நபிமார்களில் மிக ஏழையாக வாழ்ந்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எதையும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு துறவு வாழ்க்கையாக அவர்கள் வாழ்ந்தார்கள். தியாக வாழ்க்கை அவருடைய